அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா அனைத்து முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பையும் வெற்றியும் தருவானாக. உடல் ஆரோக்கியத்தை, ஆபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஐயு பகாஇன் ஹைரின், பூமியில் சிறந்த இடம் எது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. சிறந்த இடம் எது, இன்னும் கெட்ட இடம் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூமியிலேயே சிறந்த இடம் என்பது மஸ்ஜிதுகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் இந்த பூமியில் சர்ரான இடம், மிகவும் கெட்ட இடம் எதுவென்று சொன்னால் கடைவீதி என்பதாக சொன்னாங்க. எனவே அல்லாஹுக்கு பிடித்தமான இன்னொரு ஹதீஸில் வருகிறது, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் பூமியில் மஸ்ஜித் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். மஸ்ஜிதுகளை குறித்து திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டி இது கட்டப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மஸ்ஜிதுகள் என்பது காலையிலும் மாலையிலேயும் முஃமின்கள் அதிலே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள் என்பதாக ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்தில் மஸ்ஜிதை குறித்து அல்லாஹ் பேசுகிற போது திருக்குர்ஆனில் அது தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அது ஏற்படுத்தப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த இடம் என் மஸ்ஜித் என்பது ரப்பிடத்திலே முனாஜாத் செய்வதற்காக வேண்டி உள்ள இடம், துஆ கேட்பதற்காக வேண்டி உள்ள இடம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இருந்து கொண்டு பல்வேறு துஆக்களை, நூற்றுக்கணக்கான துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முஹத்தீஸ்கள் சொல்லித் தருகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் இருந்து தான் எல்லா நல்ல விஷயங்களையும், எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மஸ்ஜித் என்பது இபாதத்தினுடைய தலமாக மட்டுமல்லாமல் மஸ்ஜிதிலே மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். திண்ணை தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாடம் படித்த சஹாபாக்கள் முதலாக மஸ்ஜிதில் இருந்து தான் அது துவங்கப்பட்டது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே மார்க்க கல்வியை போதித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் மஸ்ஜிதிலே மக்தப் மதரசாக்கள் நடைபெறுகிறது. அதை சார்ந்து மார்க்க கல்விகள் போதிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் மஸ்ஜிதை அல்லாஹுக்காக வேண்டி கட்டுகிறாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். எனவே மஸ்ஜிதிற்காக வேண்டி தாராளமாக செலவு செய்ய வேண்டும். மஸ்ஜிதினுடைய பராமரிப்பு பணிக்காக வேண்டி, மஸ்ஜிதினுடைய காரியங்களுக்காக வேண்டி, இன்ன பிற செயலுக்காக வேண்டி தாராளமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதோடு நம்முடைய உள்ளம் சம்பந்தப்பட்டே இருக்க வேண்டும். மஸ்ஜிதிற்கு நாம் எப்பொழுது செல்வோம், மஸ்ஜிதினுடைய குறித்து நமக்கு ஆசை இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 நபர்கள் சொர்க்கத்திற்கு அர்சுடைய நிழலுக்கு கீழ் இருப்பார்கள்.
அதிலே ஒரு மனிதன் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவருக்கு அந்த அர்சுடைய நிழலுள் இளம் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நம்முடைய உள்ளம் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுது தொழுகை நடைபெறும், எப்பொழுது நாம் தொழ வேண்டும், அந்த ஆசையோடு இருக்க வேண்டும். கொரோனாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மஸ்ஜிதை சாத்தி வைத்து கொண்டீர்கள் என்பதாக பல பேர் என்ன செஞ்சாங்க, புலம்பினார்கள். அதே மஸ்ஜிது திறக்கப்பட்ட பொழுது யாரையும் காணவில்லை. யாரெல்லாம் பேசினார்களோ, தொழ வேண்டும் என்று யாரெல்லாம் போராட்டம் செய்தார்களோ அவர்கள் மஸ்ஜிது திறந்ததற்கு பிறகு காணவில்லை. இன்றைக்கும் எல்லா பக்கமும் மஸ்ஜிதுகள் திறந்திருக்கிறது. ஆனால் நாளுக்கு நாள் தொழுகையாளர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்கிற மனவேதனையான செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஒரு பக்கம் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பினுடைய அதன் குறித்து நம்ம எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மஸ்ஜிதாக கோயிலாக மாற்ற வேண்டும் என்று பாசிசவாதிகள் துடித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் மஸ்ஜிதை கட்டி காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நாம் மஸ்ஜிதிற்கு தொழுகைக்காக வேண்டி வரவில்லை என்று சொன்னால், மஸ்ஜிதுகளை கோயிலாக மாற்றுவதற்காக வேண்டி திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம்களையும் சார்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி மஸ்ஜிதை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த பெண்மணியை பார்க்க முடியவில்லை. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, எந்த அந்த பெண்மணி காணா, சுத்தம் செய்யறக்கு வருவாங்கல்ல, அந்த பெண்மணி இறந்துட்டாங்க, அவர்களை அடக்கம் செஞ்சுட்டோன்னாங்க. ஏன் என்கிட்ட சொல்லலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடக்கம் செய்யப்பட்ட பெண்மணியினுடைய கபூரில் நின்று தொழுகை நடத்தினார்கள். எனவே மஸ்ஜிதோடு யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த கண்ணியம் இருக்கிறதே, அது மிக உயர்வானது. அது முஅத்தினாக இருக்கலாம், இமாமாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிக முக்கியத்துவம், மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் மஸ்ஜிதை நாம் பிரியப்பட வேண்டும், மஸ்ஜிதை நாம் பராமரித்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும், மஸ்ஜிதின் மீது முஹப்பத் வைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அத்துணை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.